இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு தினத்தில் இருக்கின்றோம். இன்று நாம் அனைவரும் ஆண்டவருடைய தோற்ற மாற்ற பெருவிழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தோற்ற மாற்றத்தின் வழியாக இறைவன் நம் அனைவரையும் சிந்திக்கக்கூடிய தலைப்பு உருவத்தை அல்ல, மாறாக உள்ளத்தை மாற்றிக்கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். ஒரு சிறு கதையின் வழியாக உங்களுக்கு நான் செய்தியை சொல்ல ஆசைப்படுகின்றேன். காகம் ஒன்று மிக விலை உயர்ந்த வைரம் ஒன்றை அரசருடைய அரண்மனையிலிருந்து விழுங்கிவிட்டு பறந்து கொண்டிருந்தது. அப்படி பறக்கின்ற பொழுது அரசன் அதை கவனித்து விடுகின்றான். எனவே உடனடியாக வேடன் ஒருவரை அழைத்து, இந்த காகம் இப்படி செய்துவிட்டது, எனவே அந்த காகத்தை நீ வேட்டையாடி அதனிடமிருந்து என்னுடைய வைரக்கல்லை மீட்டு வா என்று சொல்லுகின்றார். இந்த வேடனும் உடனடியாக வந்து காகத்தை இனம் கண்டுகொண்டு அதன் பின்னால் சென்று கொண்டே இருக்கின்றான். அவனால் குறிவைத்து அந்த காகத்தை தாக்க முடியவில்லை. சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த காகம் தன்னுடைய மற்ற காகங்களோடு ஒன்றாக இணைந்து விடுகின்றது. தனிமையாக அது பறந்து கொண்டிருக்கின்ற பொழுதே அவனால் அதை வேட்டையாட முடியவில்லை. இப்பொழுது ஒரு குழுவிலே அது கலந்து விட்டது. எப்படி இனம் கண்டு கொள்வது என்று அவனுக்குள் மிக குழப்பம் அதிகமாகவே இருந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்துக்கு பிறகு ஒரு காகம் தனிமையான ஒரு மரத்திலே இருந்தது. அந்த வேடன் அந்த காகத்தை வேட்டையாடி அதனிடமிருந்து அந்த வைரக்கல்லை மீட்டெடுத்து தன்னுடைய அரசனிடத்திலே கொடுத்தான். நீ இதை எப்படி வேட்டையாடினாய் என்று அரசன் கேட்கின்ற பொழுது அந்த வேடன் இவ்வாறாக கூறுகின்றான், அது எனக்கு மிக தொந்தரவு கொடுத்திருந்தாலும், என்னை அது அலைகடிக்க செய்தாலும் தன்னையே அது தனிமைப்படுத்தி கொண்டது. ஒரு மரத்திலே அது இருக்கின்ற பொழுது அதனை நான் மிக விரைவிலே இனம் கண்டுகொண்டு அதுதான் விழுங்கியிருக்கும் என்று சொல்லி நான் அதனை வேட்டையாடினேன். அதிலிருந்து தான் நான் இந்த வைரத்தையும் எடுத்தேன் என்று சொன்னாராம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பணம், பதவி, அதிகாரம் வருகின்ற பொழுது ஒவ்வொருவரும் சமுதாயத்திலிருந்து சாதாரண மனிதர்களிடமிருந்தும் விலகி போவதை காணுகின்றோம். உறவுகளை விட்டு விலகும் பொழுது நிச்சயம் ஆபத்து நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவரும் நமக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். ஒருவேளை அந்த காக்கா கூட்டத்தோடு இருந்தாலன்றி அந்த காக்காவுக்கு எந்த விதமான விபத்தும் ஆபத்தும் உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்காது. அது தன்னையே தனிமைப்படுத்தி கொண்டதால் தான் அதற்கு அதனுடைய வாழ்வையே அது கெடுத்து கொண்டது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து நாம் கடவுளை இறுக பற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். அழைத்த இறைவன் நம் ஒவ்வொருவரையும் மனமாற்றுவார். நமக்கென்று புதிய ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுப்பார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து கூறுகின்றது. நாம் இறைவனை விட்டு பிரிகின்ற பொழுது நமக்கு ஆபத்து ஏற்படும். அதனால் நாம் இறைவனை விட்டு விடாமல் அவரை சிக்கென பிடித்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இயேசு கிறிஸ்து தோற்றம் மாறுகிறார். ஏன் இயேசு கிறிஸ்து தோற்றம் மாற வேண்டும்? இதனுடைய நோக்கம் என்ன? இதன் வழியாக இறைவன் நமக்கு என்ன செய்தியை கொடுக்க இருக்கின்றார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோற்றம் மாறுவதன் வழியாக அவருடைய பாடுகள், துன்பம், அவருடைய சிலுவை மரணம், இவை ஒவ்வொன்றையும் நமக்கு எடுத்து கூறுகின்றார். இதன் வழியாக, தன்னுடைய பாடுகளின் வழியாக, தன்னுடைய துன்பத்தின் வழியாக, தன்னுடைய சிலுவை மரணத்தின் வழியாக அவர் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டெடுக்கின்றார். இதன் வழியாக நமக்கு மீட்பு கிடைக்கப் போகின்றது, கிடைக்க இருக்கிறது என்ற செய்தியை நமக்கு அவர் எடுத்துரைக்கின்றார். மேலும் இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இயேசு கிறிஸ்து 3 திருத்துதர்களை அவர் தன்னுடன் அழைத்து செல்கின்றார். என்னதான் அவரிடத்திலே 12 திருத்துதர்கள் இருந்தாலும் அவர் தன்னுடன் அழைத்து சென்றது இந்த 3 திருத்துதர்கள். அவர்களுடைய பெயர்களை நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 திருத்துதர்களையும் அவர் தன்னோடு அழைத்து செல்லுகின்றார். இதனுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தோம் என்றால், மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தை 27 நாம் வாசிக்கின்றோம். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து,
நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றார். அதே மத்தேயு நற்செய்தி இயல் 20 இறை வாக்கியங்கள் 20 28 வரை நாம் வாசிக்க கேட்கின்றோம். செபதேயின் மனைவி இயேசுவிடம் வந்து அவருடைய மகன்களாகிய யோவானுக்காகவும் யாக்கோபுக்காகவும் பரிந்து பேசுகின்றார். நீர் அரியணையில் வீற்றிருக்கின்ற பொழுது உம்முடைய வலப்புறத்தில் என்னுடைய ஒரு மகனையும் உம்முடைய இடப்புறத்தில் இன்னொரு மகனையும் அமர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே ஒரு வேண்டுகோளை அவர் வைக்கின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், அவர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்காக நான் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை, சொகுசாக இருப்பதற்கோ அல்லது எல்லா விதமான உலக நாட்டங்களிலே பங்கு பெற்று இனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகவோ நான் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக இவற்றிலிருந்து நாம் விடுபட்டு நாம் ஒரு நல்ல வாழ்வை வாழ்கின்ற பொழுது பிற்காலத்திலே நீங்கள் ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை அவர் எடுத்து கூறுகின்றார். அந்த ஒளிமயமான வாழ்வு என்ன என்று நாம் புனித பேதுருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு பேதுருவை திருச்சபையினுடைய முதன்மை நபராக அவர் மாற்றுகின்றார். அதாவது முதல் திருத்தந்தையாக அவர் மாற்றுகின்றார். மற்ற இருவரையும் நாம் பார்க்கின்றோம். புனித யோவானை நாம் பார்க்கின்றோம். அவர் முதன்மை சீடராக அன்பு செய்யக்கூடிய, அதாவது கடவுளால் அன்பு செய்யப்பட்ட சீடராக அவர் மாற்றுகின்றார். ஆனால் இந்த யாக்கோபை பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக முதல் மறைசாட்சியாக அவர் மாறுகின்றார். ஆகவே இப்படிப்பட்ட ஒளிமயமான எதிர்காலத்தை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். இவர்களோடு நாம் மோசேயையும் பார்த்திருக்கின்றோம், எலியாவையும் பார்த்திருக்கின்றோம். இந்த மோசே இங்கு வருவதற்கான காரணம் என்ன? மோசே எகிப்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ராயேல் மக்களை அவர் விடுவித்து வந்தார். அதே போன்று இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாவத்திலிருந்து விடுவிக்க வந்துள்ளார் என்பதை எடுத்து கூறுகின்றது. ஆனால் இந்த எலியாவை நாம் பார்க்கின்றோம். இறைவாக்கினர்களே இவர் மிகப்பெரிய ஒரு இறைவாக்கினராக இருக்கின்றார். இவர் தன்னுடைய புனிதமான ஒரு வாழ்க்கையின் வழியாக விண்ணகத்திற்கு உயிரோடும் ஆன்மாவோடும் எடுத்து செல்லப்பட்டார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மேலும் தொடர்ச்சியாக நாம் இந்த இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது மேகத்தினின்று ஒரு குரலானது நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த குரல் கடவுளுடைய குரலாக இருக்கின்றது. அந்த குரல் இவ்வாறாக கூறுகின்றது, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன், இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள், இவர்தான் உலகத்தை மீட்க வந்திருக்கக்கூடிய உன்னதமான மீட்பர் என்பதை அவர் எடுத்து கூறுகின்றார். ஆனால் இந்த கடவுள் வெறும் இயேசு கிறிஸ்துவின் மீது மட்டும் இறங்கி இவ்வாறாக கூறுவது கிடையாது. மாறாக நம் ஒவ்வொருவர் மீதும் அவர் இறங்கி இதே வார்த்தைகளை கூறுகின்றார். நீயே என் அன்பார்ந்த மகன், நீயே என் அன்பார்ந்த மகள், உன் பொருட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன், உன்னை நான் மாட்சிப்படுத்துவேன். ஆனால் இறைவன் நம்மை மாட்சிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஒரு உன்னதமான ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதே போன்று தீமையை நாம் விட்டுவிட்டு பாவ வாழ்க்கையை நாம் விட்டுவிட்டு வாழ்கின்ற பொழுதுதான் கடவுள் நம்மையும் ஒரு நாள் மாட்சிப்படுத்துவார் என்பதை எடுத்து கூறுகின்றார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மனமாற்றம் எதற்காக? நாம் அனைவரும் நல்லதொரு வாழ்வை வாழ்வதற்காக. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த தோற்ற மாற்றம் நமக்கு என்ன செய்தியை கொடுக்கின்றது? இது வெறும் உடலை சார்ந்த ஒரு மாற்றமாக இருக்கின்றதா அல்லது உள்ளத்தை சார்ந்த மாற்றமாக இருக்கின்றதா? இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், பல்வேறு நபர்கள் தங்களுடைய உடலை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள். ஒரு கோட்டிங் 2 கோட்டிங் அப்படின்னு சொல்லி முகத்திலே பல்வேறு விதமான அலங்கார பொருட்களை பயன்படுத்தி நாம் நம்மையே ஒரு அழகான உருவமாக பிறருக்கு காண்பிக்கின்றோம். மேலும் ஒரு சிலர்கள் தங்களுடைய முகத்திலே மாஸ்க் முகமூடி அணிந்து கொண்டு ஒரு உள்ளே ஒரு வாழ்க்கையையும் வெளியே ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் பார்க்கின்றோம், இந்த ஒரு பழமொழியானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் உள்ளே ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே மற்றொன்றை பிரதிபலிக்க கூடாது. உள்ளே பல்வேறு விதமான அழுக்கு, பொறாமை, போட்டி போன்ற பல்வேறு விதமான தீய குணங்களை உள்ளே வைத்துக்கொண்டு
வெளியே சிரித்து சிரித்து பேசி பிறருக்கு நாம் குழி தோண்ட கூடாது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த தோற்றமாற்று விழாவானது நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய உடலை மட்டும் அலங்கரித்துக் கொள்ளாமல் உள்ளத்தை பக்குவப்படுத்தி நல்ல பண்புகளால், தூய ஆவியின் வல்லமையால், தூய ஆவியின் கனிவுகளால், கொடைகளால், இறை வார்த்தையினுடைய அனுபவத்தால் நாம் நம்மையே பக்குவப்படுத்தி நல்லதொரு வாழ்வை, நல்லதொரு முகத்தை, நல்லதொரு உருவத்தை வெளிப்படுத்தி நல்ல பிள்ளைகளாக வாழ நமக்கு இன்று அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மனமாற்றம், இந்த தோற்றமாற்றம் நம்முடைய உடலை சார்ந்தது அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்தை சார்ந்ததாக இருக்க அருள் வேண்டி தொடர்ந்து இறைவனிடத்திலே மன்றாடி நாம் அனைவரும் நல்லதொரு மனமாற்றம் அடைந்த பிள்ளைகளாக வாழ இணைவோம்.